ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜிஎஸ் ஃபேமிலி. பார்த்தீங்கன்னா இதுதான் குப்பைமேனி தலைங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, மெயினாக ஏதாவது கம்பளி புழுவோ இல்லை ஏதாவது ஒரு விஷச்செடி உரசிட்டா நம்மளுக்கு அந்த விஷத்தன்மையினால் அரிப்பு எடுக்குங்க, தடிமனாக வீங்கிக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் வீட்டில் ஒரு செடியாச்சும் வளர்த்துக்கோங்க, குழந்தைங்க இருக்கிற வீட்டில். இப்போ என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா செடி ஒரு விஷச்செடி உரசினதுனால கையெல்லாம் புள்ளி புள்ளியாகிடுச்சுங்க. அதுக்கு தான் இந்த இலையை எடுக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கோ அந்த அளவுக்கு இலை எடுத்துக்கோங்க. இது எடுத்துட்டு இது என்ன பண்ணணும்னா, இப்போ பாருங்கள், இலையை எடுத்துட்டாங்களா, கொஞ்சம் உப்புக்கு இதை நனைச்சி விட்டுக்கோங்க, அப்போ தான் சாறு வரும். அதோடு பார்த்திங்கன்னா கல் உப்பு எடுத்துக்கோங்க. சால்ட்டை விட கல் உப்பு தான் உங்களுக்கு கொஞ்சம் அந்த சாரை கொண்டு வந்து கொடுக்கும். அந்த காலத்தில் இவங்கெல்லாம் பெரியவங்களாம் செஞ்சுருப்பாங்க, தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேங்க. சாறு ஒன்றில் பிழிஞ்சாலும் சரி, இல்லை அவங்க கையில் நேரடியாக நீங்கள் கசக்கி விட்டாலும் அந்த அலர்ஜி சரியாக போயிடுங்க. நல்லா இப்படி தேய்க்க தேய்க்க இங்கே பாருங்கள், இலை அப்படியே கசங்குதுங்களா, இதிலேருந்து அந்த கல்லுப்போடு சேர்ந்து இந்த ஜூஸ் மாதிரி வருங்க. இப்போ உங்களுக்கு இதிலே பிழிஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் வருதுங்களா. இந்த மாதிரி சாரை தான் நம்ம குழந்தைங்களுக்கு அலர்ஜியான இடத்துல தடவி விடணும். அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் அந்த எரிச்சல் இருக்குங்க. இந்த எரிச்சல் போனதுக்கப்புறம் அந்த அலர்ஜி இது சரியாயிடும். பாருங்கள், இங்கே வெள்ளை வெள்ளையாக இருக்குங்களா, புள்ளி புள்ளியாக தெரியுதுங்களா. இந்த இடத்துல இந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிறதுக்கு தான் நாம் தடவி விடுறோம். கொஞ்ச நேரம் எரிச்சல் இருக்குங்க, அதுக்கப்புறம் சரியாக போயிடுங்க. நீங்கள் நேரடியாகவும் இந்த மாதிரி தடவி விடலாம். இங்கெல்லாம் பாருங்கள், நல்லாவே தெரியுது. இந்த மாதிரி எங்கே போய் விளையாடிட்டு இந்த மாதிரி தடிமனாக ஏதோ ஒன்று கடிச்சிருச்சுன்னாலும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சரியாகலைன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகலாங்க. எடுத்த உடனே ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு இயற்கையாகவே நம்ம பண்ணிக்கலாம். இந்த இலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா பக்கமுமே விளைஞ்சிருக்குங்க. குப்பைமேனி தலைன்னு சொல்லுவாங்க, நிறைய பேருக்கு தெரியும். இந்த மாதிரி தான் பூ மாதிரி வருங்க, சங்கு சங்காக இந்த மாதிரி தான் வரும். இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த அரிப்பு டக்குன்னு விட்டுரும். கொஞ்சம் நேரம் எரிச்சலாக இருக்கும், பயப்பட வேண்டாம். இதுதான் நம்ம அலர்ஜிக்கு யூஸ் பண்ணுற இலைங்க. நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் எமர்ஜென்சிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.